2025ஆம் ஆண்டு மலேசிய இந்திய சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நலமும் வளமும் கொண்டு வரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்று மாய்காவின் தலைவர் தான்ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்தார். கல்வி மட்டுமே இந்திய சமுதாயத்தின் மீட்சிக்கான பாதை என கூறி அதனை முன்னிறுத்தி மாய்கா கல்வி மறுமலர்ச்சியில் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருவதாக கூறினார். இதன் வழியாக மாய்காவின் கல்விக்கரமான MID மூலம் டெஃப் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் அனைத்துலக தரத்திலான எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உருவாகியுள்ளன என்றார் அவர். கெடாவில் மட்டும் செயல்பட்டு வருகின்ற எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் விரைவில் கில்லான் பள்ளத்தாக்கிலும் நிறுவிட மாய்கா முயன்று வரும் நற்செய்தியையும் எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தருமான தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வாழ்த்து செய்தியுடன் அறிவித்திருக்கிறார். இந்த வளர்ச்சிகளுடன் வர்த்தக முனைவு, சேமிப்பு மற்றும் திட்டமிட்ட வாழ்க்கை முறைகளுக்கும் முன்னுரிமை வழங்கி இணைந்து பயணிக்க வேண்டும் என்றார் அவர். 2025ஆம் ஆண்டில் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மை மலர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். KTMB நிறுவனம் இன்று முதல் 100 விழுக்காடு ரொக்கமில்லா கட்டண முறைக்கு மாறுகிறது. ETS ரயில் சேவை, நகரங்களுக்கு இடையிலான KTM ரயில் சேவை மற்றும் KTM கம்யூட்டர் சேவைகளை அது உட்படுத்தும். அவ்வகையில் பல அட்டை கட்டண முறையை ஏற்றுக்கொள்ளுமாறு அரசாங்கம் விடுத்துள்ள அழைப்புக்கு ஏற்ப மை டிபிட் அட்டைகளோடு கிரெடிட் கார்டுகளையும் ஏற்றுக்கொள்ளும் அட்டை முனையங்கள் KTMB நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. கைபேசி கட்டண முறைகளான ஆப்பிள் பே, கூகுள் பே, சாம்சங் பே ஆகியவையும் அதில் அடங்கும். மை டிபிட், விசா, மாஸ்டர் கார்டு, KTM வாலெட் மற்றும் கம்யூட்டர் லிங்க் அட்டைகள் வாயிலாக KTMB ரயில் நிலைய முகப்பிடங்களிலும் டிக்கெட்டுகளை வாங்கலாம். பயண டிக்கெட்டுகளுக்கு ரொக்கமில்லா கட்டண முறையின் அமலாக்கம் கடந்த நவம்பர் மாதமே அறிவிக்கப்பட்டுவிட்டது குறிப்பிடத்தக்கது. KTMB பயனர்களில் 82 விழுக்காட்டினர் ஏற்கனவே ETS மற்றும் தெப்ராவ் ஷட்டில் சேவைகளுக்கு இணையம் வாயிலான கட்டண முறையை பயன்படுத்துகின்றனர். அதே சமயம் கில்லான் பள்ளத்தாக்கிலும் வடபகுதிகளிலும் KTM கம்யூட்டர் சேவையை பயன்படுத்துவோரில் 71 விழுக்காட்டினர் ரொக்கத்தை பயன்படுத்துவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரொக்கமில்லா கட்டண முறை குறித்த மேல் தகவல்களை www.ktmb.com.my இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பல்வேறு சுகதுக்க நினைவுகளுடன் 2024க்கு விடை கொடுத்து உலகமே 2025 ஆங்கில புத்தாண்டை கோலாகலமாக வரவேற்றுள்ளது. உலகில் முதல் நாடாக நியூசிலாந்தில் புத்தாண்டு பிறந்தது. அங்கு வான வேடிக்கைகளுடன் மக்கள் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். நம் நாட்டிலும் நள்ளிரவில் புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டங்கள் களை கட்டின. குறிப்பாக KLCC, TRX, கேல் டவர் போன்ற வானுயர கட்டடங்களில் வான வேடிக்கைகள் கண்ணை பறித்தன. இந்நிலையில் இன்று காலை நாடு முழுவதும் கோயில்களிலும் தேவாலயங்களிலும் புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. பொது விடுமுறை என்பதால் ஏராளமான பக்தர்கள் குடும்ப சகிதமாக சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்றுள்ளனர். பிறந்துள்ள இந்த 2025ஆம் ஆண்டு எல்லோருக்கும் வளமான ஆண்டாக அமைய வணக்க மலேசியாவும் வாழ்த்துகிறது. குவாலாலம்பூர் ஜலால் மஸ்ஜித் இந்தியா சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு நேற்று முழுமையாக பொதுமக்களுக்கு மீண்டும் திறக்கப்பட்டது. அப்பகுதி மக்களுக்கு இன்னும் பாதுகாப்பானது என குவாலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL கூறியது. ஒருவேளை திடீர் பள்ளமேதும் ஏற்படும் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக புகார் அளிக்குமாறும் பொதுமக்களை அது கேட்டுக்கொண்டது. இந்திய பிரஜையின் உயிரை பலிகொண்ட நில அமிழ்வு சம்பவத்தால் பொதுமக்களுக்கு மூடப்பட்டிருந்த ஜலால் மஸ்ஜித் இந்தியா சாலையின் ஒரு பகுதி முன்னதாக நவம்பர் 10ஆம் தேதி திறக்கப்பட்டது. அப்பகுதி ஜலால் மஸ்ஜித் இந்தியா போலீஸ் குடில் மற்றும் வணிக தளங்களுக்கு இடையிலான பாதையை உட்படுத்தியிருந்தது. இந்நிலையில் பிப்ரவரி வாக்கில்தான் அப்பகுதியை மீண்டும் முழுமையாக திறக்க அட்டவணையிடப்பட்டிருந்தது. ஆனால் அனைத்தும் திட்டமிட்டபடி நிறைவடைந்ததால் முன்கூட்டியே நேற்றே அப்பகுதி முழுவதுமாக திறக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாத இறுதியில் ஜலால் மஸ்ஜித் இந்தியாவின் நிலம் உள்வாங்கியதில் இந்திய பிரஜையான 48 வயது விஜயலட்சுமி என்பவர் விழுந்து காணாமல் போனார். பேராக்கில் அணு என்ற உச்சரிப்பை கொண்ட வாகன பதிவு எண் பட்டை 2.36 மில்லியன் ரிங்கெட்டுக்கு மேல் ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது. டிசம்பர் 19 முதல் 23 வரை நடைபெற்ற ஏலத்தில்
ஆக அதிகமாக அணு 1 என்ற எண்பட்டை 2,69,000 ரிங்கெட்டுக்கு விலை போனது. 1768 பேர் ஏலத்தில் பங்கேற்கும் அளவுக்கு அந்த அணு எண்பட்டை வரிசைக்கு வரவேற்பு இருந்ததாக பேரா ஜேபிஜே இயக்குனர் முகமது யூசுப் அபுஸ்தான் தெரிவித்தார். என்றாலும் பேராக்கில் 6 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேல் குவித்து AMG எண்பட்டை வைத்துள்ள சாதனையை அணுவால் நெருங்க முடியவில்லை என்றார் அவர். அணு என்பது மலாய் பேச்சு வழக்கில் மற்றவரை குறிக்கும் சொல்லாகும். அதே சமயம் மர்ம உறுப்பை குறிக்கும் வகையிலும் பலரால் அது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு முன் பேராக்கில் ஆக்கு என்ற வாகன பதிவு எண் பட்டையே படு பிரபலமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. GM Indians பெருமளவில் வழங்கும் Kluang Indian Shopping Expo and Viral Food Festival 1 5 ஜனவரி வரை Aeon Peak Kluang Johor சூப்பர் சேல் சூப்பர் டிஸ்கவுண்ட். நீங்கள் கொண்டாடி மகிழ ஷாப்பிங் திருவிழா. பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட். குருவிகூடுகளின் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு மலேசியாவிடம் சீனா கோரிக்கை விடுத்துள்ளது. DVS எனப்படும் மலேசிய கால்நடை சேவைத்துறை வாயிலாக டிசம்பர் 20ஆம் தேதி அக்கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மார்ச் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மலேசிய பண்ணைகளில் கோழிகள் மற்றும் வாத்துகளுக்கிடையே நியூகாசல் நோய் கண்டறியப்பட்டதே அதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டது. ND என அழைக்கப்படும் இந்த நியூகாசல் நோய் கிருமி காற்று, நீர் மற்றும் உணவுகளின் வாயிலாக பரவக்கூடியதாகும். எனினும் தாங்கள் கண்காணித்தவரை குருவிகூடுகள் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கப்படும் இடங்களில் அந்நோய் பரவல் எதுவும் இல்லை என DVS தெளிவுபடுத்தியது. இந்த தற்காலிக தடைக்கான தீர்வு குறித்து குருவிகூடு உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுடன் பேசி வருவதாகவும் DVS கூறிற்று. அனைத்துலக ஏற்றுமதி தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதிலும் உள்ளூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் உறுதியாக இருப்பதாக DVS அறிக்கை ஒன்றில் கூறியது. எடிபல்ஸ் பேர்ட்ஸ் நெஸ்ட் எனப்படும் குருவிகூடுகள் சீனர்கள் மத்தியில் பிரபலமான அரிய பழங்கால உணவாகும். அது உடலுக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்லாங்கோர் பண்டார் கின்ராராவில் பட்ஜெட் ஹோட்டல் ஒன்றில் வெளிநாட்டவர் என நம்பப்படும் பெண் ஒருவர் நேற்று இறந்து கிடந்தார். இரவு 9 மணி அளவில் ஹோட்டல் பணியாளர்கள் சடலத்தை கண்டெடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். சர்டாங் போலீஸ் தலைவர் AA அன்பழகன் அதனை உறுதிப்படுத்தினார். எனினும் சம்பவ இடத்தில் விசாரணைகள் தொடர்வதால் அவர் மேற்கொண்டு எதுவும் கருத்துரைக்கவில்லை. பின்னர் அறிக்கை வெளியிடப்படும் என்றார் அவர். விடியற் காலை 1 மணிக்கே தடயவியல் குழு சம்பவ இடத்தில் விசாரணையில் இறங்கியதாகவும் கூறப்படுகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். லாவோஸ் நாட்டில் மனித விற்பனை கும்பலிடம் சிக்கிய 3 மலேசியர்கள் லவ் ஸ்கேம் எனப்படும் காதல் மோசடியில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். மலாக்காவைச் சேர்ந்த அம்மூவரும் மலேசியர்களை மட்டுமல்ல, ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்க நாட்டவர்களையும் வேலைவாய்ப்பு மோசடியில் சிக்க வைக்க பணிக்கப்பட்டுள்ளனர். லாவோஸில் எப்படியோ காப்பாற்றப்பட்டு நேற்று மாலை KLIA வந்திறங்கிய போது 20 வயதிலான அம்மூவரும் அத்தகவலை பகிர்ந்து கொண்டனர். தாய்லாந்தில் 4000 முதல் 9000 ரிங்கெட் வரையிலான மாத சம்பளத்தில் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரி வேலை இருப்பதாக Facebook விளம்பரத்தை பார்த்து அம்மூவரும் கவரப்பட்டுள்ளனர். நம்பி தாய்லாந்து போனவர்களை மோசடி கும்பல்கள் லாவோஸுக்கு நாடு கடத்திவிட்டனர். அங்கு குறைந்த சம்பளத்தில் இணைய மோசடி வேலைகளில் ஈடுபட வைக்கப்பட்டு இலக்கை அடையவில்லை என கூறி சம்பளத்திலும் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. வேறு வழியின்றி லாவோஸில் ஹலால் அல்லாத உணவையும் அவர்கள் சாப்பிட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் மலேசிய அனைத்துலக மனிதநேய அமைப்பான MHO முயற்சியில் மோசடி கும்பலுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பிணைப்பணம் எதுவும் இன்றி அம்மூன்று இளைஞர்களும் தாயகம் கொண்டு வரப்பட்டுள்ளனர். அடுத்த வாரம் மேலும் 9 பேர் தாயகம் திரும்புவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோஹர் பாருவில் சிங்கப்பூர் பெண் ஓட்டி சென்ற கார் மோதி 2 போலீஸ்காரர்கள் காயமடைந்துள்ளனர். திங்கட்கிழமையன்று ஜலான்பூர் சியாரான் அலிஃப் அர்மோனியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தம்போயில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த பெருடுவா எக்ஸியா காரை பின்தொடர்ந்தனர். சோதனைக்காக காரை நெருங்கிய போது
அதன் ஓட்டுநர் திடீரென வேகமாக செலுத்தி 2 போலீஸ்காரர்களை மோதி தள்ளினார். இதனால் தடுமாறி கீழே விழுந்த இருவருக்கும் கைகளில் காயம் ஏற்பட்டது. அப்போதும் அக்கார் நிற்கவில்லை, மாறாக பாசிர்குடாங் நெடுஞ்சாலைக்குள் புகுந்துவிட்டது. பின்னர் செனாய் உத்தாரா டோல் சாவடி கம்பத்தை மோதிவிட்டு வடக்கு நோக்கி செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலைக்குள் புகுந்து தப்பியோடியது. எனினும் கூலாய் மற்றும் குலுவாங் போலீசார் உதவியுடன் சிப்பாங் ரங்கத்தில் அக்கார் பிடிபட்டது. சந்தேக நபரான 38 வயது சிங்கப்பூர் பெண்ணும் காரில் இருந்த 49 வயது உள்ளூர் ஆடவரும் விசாரணைக்காக கைதாகினர். காரை சோதனையிட்டதில் போதைப்பொருள் அடங்கிய பிளாஸ்டிக் பைகள் கைப்பற்றப்பட்டன. தொடர்ந்து ஜொஹோர் பாருவில் 2 இடங்களில் நடத்திய சோதனைகளில் சுமார் 55,000 ரிங்கெட் மதிப்பிலான பல்வேறு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இருவரும் 6 நாட்களுக்கு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாநிலத்தில் சொந்தமாக வீட்டில் தயாரிக்கப்பட்ட 150க்கும் மேற்பட்ட குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க மத்திய குற்றப் புலனாய்வு துறையான FBI-யின் வரலாற்றிலேயே இவ்வளவு அதிகமாக வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது இதுவே முதன்முறையாகும். பிரெட் ஸ்பெஃபர்ட் எனும் 36 வயது ஆடவரின் வீட்டில் அதிரடி சோதனையில் இறங்கிய போது அந்த வெடிப்பொருட்கள் சிக்கின. அவர் ஆயுதங்கள் மற்றும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடி மருந்துகளை பதுக்கி வைத்திருப்பதாக பக்கத்து வீட்டுக்காரர் மூலம் முன்னதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. வீட்டின் படுக்கை அருகில் முதுகில் மாட்டும் பயண பெட்டியினுள் குழாய் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதோடு குளிர்சாதன பெட்டியில் உணவோடு உணவாக மிகவும் அபாயகரமான HMTD வெடிப்பொருட்களை தொடாதீர்கள் என்ற லேபிளிட்டு வைத்துள்ளார். கையெறி குண்டுகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்களை கைப்பட தயாரிக்கும் செய்முறைகள் அடங்கிய புத்தகமும் கைப்பற்றப்பட்டது. இயந்திர கடையில் வேலை செய்யும் ஸ்பெஃபர்ட் பதவி விலகி செல்லும் அதிபர் ஜோ பைடனின் படத்தை மாட்டி வைத்து அதனை குறிப்பார்த்து துப்பாக்கி சுடும் பயிற்சியை மேற்கொண்டு வந்துள்ளார். அரசியல் படுகொலைகளுக்கும் அவர் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வந்தவர் என அண்டை வீட்டார் மூலம் தெரிய வந்தது. வீட்டில் மனைவி மற்றும் 2 சிறு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த ஸ்பெஃபர்ட்டுக்கு 360 பாகை கோபுரத்துடன் கூரையின் உச்சியில் 50 கெலிபர் சக்தி வாய்ந்த துப்பாக்கியை நிறுவுவது கனவு திட்டமாகும். சட்டவிரோத துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள ஸ்பெஃபர்ட் வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்ததாக கூடுதல் குற்றச்சாட்டையும் எதிர்நோக்குகிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2க்குமே தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம்.